ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான சில விஷயங்களை இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடக்குது. மற்ற மாதங்களை போலவும் இந்த மாதங்களும் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கிய ஆன்மீக நாட்களும் வரும். அதில் இப்போ ஒரு முக்கியமான ஆன்மீக நாளானது வர இருக்கு. அதுதான் ஜூலையுடைய 14ஆம் தேதி. அன்னைக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு கொடூர அமாவாசையானது வருது. அது என்ன கொடூர அமாவாசைன்னு கேட்குறீங்களா? ஆனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசை. அதனால் இந்த அமாவாசைக்கு கொடூர அமாவாசை என்று பெயர். இந்த அமாவாசையில் கிரகங்கள் கொடூரமாக இருக்கிறதுனால இந்த அமாவாசை அந்த மாதிரி சொல்லப்படும். இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் கதவை திறந்து வைத்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்டமானது கொட்டும். அந்த அதிர்ஷ்டம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு கொட்டும், பணமாக கொட்டுமா இல்லை வேறு ஏதாவது கொட்டுமா அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமாவாசையில் கிரகங்களால் இந்த மாதிரிலாம் மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி இது 2 நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்கள். மற்ற நாட்களை விட இந்த 2 நாட்கள்லையுமே கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கும். அதனால் ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து மாறும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அமாவாசையில் அந்த பர்டிகுலராக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது அதிர்ஷ்டமும் ஏற்படும். அதன் அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை பார்த்து பயன்பெறுவதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லணும். அதுதான் பரிகாரம். பரிகாரங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே இருக்குது. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அமாவாசை நாளில் பரிகாரம் செய்தால் நல்லது. நிறைய பேர் அமாவாசையை சாதாரணமாக முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள்னு நினைக்கிறோம். ஆனால் முன்னோர்களை வழிபாடு செய்வது காட்டிலும் இந்த நாளில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். மெயினாக இந்த அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக மாலையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக பூஜையில் வைத்தா தண்ணீரில் கரைத்த உப்பு போல் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும். அதனால் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போக என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த ஆணி அமாவாசையில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கன்னி ராசிக்காரங்க பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை பார்க்கலாம். ஸோ பரிகாரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 தேதி ஆணி அமாவாசை வருது. இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் முறையாக செய்துவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசைன்று செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். அதுவும் அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, உங்களுடைய வீட்டில் அமாவாசைன்று பூஜையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 14/7/2026 தேதி காலையில் 9:49 மணிக்கு அமாவாசை பிறக்குது. அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை 10:54 வரை அமாவாசை திதி இருக்குது. ஆகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தபத்தமாக செய்து பூஜையில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு அதை எச்சில் படாமல் காகத்திற்கு வைத்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பின்பு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்க வேண்டும். ஸோ இப்படி தான் முறையாக வழிபாடு அமாவாசையில் செய்யணும். அமாவாசைன்று இதை செய்துட்டு கடன் தீர பூஜையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ சொல்கிறேன், இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கடன் தீர பரிகாரத்தை பூஜையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போ பார்த்துக்குங்க. முன்னோர்களை வழிபட்டு மதிய நேரம் முடித்து விடுங்க. கரெக்டாக மாலை 6 மணிக்கு மேல் பூஜையில் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், சின்ன தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் ஒன்றாக வைத்திடுங்க அந்த உப்பின் மேலே.
அப்புறம் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமி பாதங்களில் வைத்து விடுங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆராத்தியை காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜையிலே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து குளித்துவிட்டு புதன்கிழமை மதியம் 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து கரைத்து விடுங்க. கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைங்க. அந்த ₹1 நாணயத்தை கோவில் உண்டியில் அப்புறம் போட்டுருங்க. தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க, அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. ஸோ அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு கன்னி ராசிக்காரங்க செய்து வந்தீங்கன்னா உங்கள் கையில் எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கரைத்தீர்கள் அல்லவா, கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போய்விட்டதல்லவா, அதே போல தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி திருப்பி வைத்து எல்லாத்தையுமே அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதில் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரம் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான பலன்கள் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க இப்போ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. முயற்சியால் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை யோகமாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் நட்சத்திராதிபதி சூரியனால் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். தொழில் முன்னேற்றம் அடையும். பெரிய நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் அஷ்டமதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். தடைப்பட்ட வேலைகள் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பெண்களுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்படுது. தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை முன்னேற்றமாக இருக்கும். ராசிநாதன் புதன் உங்கள் கனவுகளை நனவாக்குவார். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். லாபகுருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். தைரியமும் தன்னம்பிக்கை கூடும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனியால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உங்கள் தன குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் இந்த அமாவாசை முழுவதும் சாதகமாக இருப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு திருமணம் கூடும். குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பெண்களுக்கு நிம்மதியான நிலை உருவாகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்குங்க. நெக்ஸ்ட் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்படுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ஆத்மகாரகன் சூரியன் 10வது இடத்துல சஞ்சரிப்பதால் பதவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். தினப்பணியாளர்களாக வேலை பார்த்து வருபவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் சாதகமாகும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். உங்கள் சப்தாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு 3, 5, 7ஆம் இடங்களில் பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ஸோ அதனால் உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.